Hi guys, welcome to my channel. என்னோட சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட வீடியோஸை நீங்க கண்டினியூவஸா பார்க்க முடியும். ஓகே guys, இப்போ நம்ம past continuous tenseனா என்னன்னு பார்க்கலாம். past continuous tense அப்படின்னா பாஸ்ட்ல நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்ச்சி. அதாவது பாஸ்ட்ல கண்டினியூவஸா நடந்து ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே கைஸ், பாசிட்டிவ் கண்டினியூவஸ் டென்ஸ்னா என்ன, அதுக்கான பேசிக் ஃபார்மட் என்ன, பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை நம்ம எங்க எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு क्वेश्चन கேக்குறோம் இல்ல क्वेश्चंसக்கு ஏதாவது ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோல கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் வந்து பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் கண்டினியூவஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா நம்ம பிரிக்கிறோம். பாஸ்ட் கண்டினியூவஸ் அண்ட் பாஸ்ட் சிம்பிள் ரெண்டுமே வந்து போத் ஆர் சிமிலர், அதாவது ரெண்டுமே வந்து கொஞ்சம் வித்தியாசங்களோட வரக்கூடிய ஒண்ணுதான். எப்படி அப்படின்னு பாக்குறீங்களா? பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னா ஹேப்பனிங் அட் தி ஸ்பெசிபிக் பாயிண்ட், அதாவது ஒரு விஷயம் நடந்து அந்த இடத்துலயே நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சியை நம்ம வந்து பாஸ்ட் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பாஸ்ட் கண்டினியூவஸ் அப்படின்றப்போ கண்டினியூ டியூரிங் பீரியட், அதாவது ஒரு மாசம் ஃபுல்லா நடந்திருக்கலாம், ஒரு வருஷம் ஃபுல்லா நடந்திருக்கலாம், ஒரு வாரம் ஃபுல்லா நடந்திருக்கலாம். சோ அப்போ அது கண்டினியூ டியூரிங் பீரியட்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லா நடந்துச்சு. இப்போ நம்ம இந்தியால வார் நடந்துச்சு, அப்போ அந்த வார் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டைம்ல முடிஞ்சிச்சா? கிடையாது. அது வந்து கொஞ்சம் ஒரு வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி வருஷ கணக்குல அவங்க வந்து வார் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வாரை வந்து எண்டிங்க்கு கொண்டு வந்தாங்க. சோ அப்படின்னு பாக்குறப்போ அந்த வார் வந்து கண்டினியூவஸா நடந்து முடிஞ்சிச்சு. சோ கண்டினியூவஸா டியூரிங் பீரியட் கண்டினியூவா நடந்து முடிஞ்ச விஷயத்த சொல்றதுதான் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸோட பேசிக் ஃபார்மட் என்ன அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். பேசிக் ஃபார்மட் வந்து சப்ஜெக்ட் plus to be verb. To be verb means it's a helping verb அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது be form verb தான் to be போட்டிருக்கோம், இதுல helping verb அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். plus verb, verb ஓட ing சேர்ப்போம். அப்போ subject, to be verb, verb plus ing. இதுதான் past continuous tenseக்கான பேசிக் ஃபார்மட். இந்த பேசிக் ஃபார்மட்டை நம்ம நல்லாவே மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது லாஸ்ட் வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த பேசிக் ஃபார்மட்டை யாரும் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அதே சேம் டைம் டு பி அப்படின்னு சொல்லிருக்கோம்ல, பி ஃபார்ம் வெர்ப், அதாவது பாஸ்ட் கண்டினியூவஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பி ஃபார்ம் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து வாஸ், இன்னொன்னு வேர். வாஸ் அப்படின்றப்போ ஐ, ஹி, ஷி, இட், இந்த 4க்கும் நம்ம வாஸ் யூஸ் பண்ணுவோம். யூ, தே, வேர், யூ, தே, வி யூஸ் பண்ற இடத்துல வேர் யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ, ஹி, ஷி, இட் வர இடத்துல வாஸும், யூ, தே, வேர் வர இடத்துல வேரும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் இதுக்கான பேசிக் ஃபார்மட். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்பெசிபிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்றப்போ ஐ வர்க்டுன்னு சொன்னோம் இல்லையா, ஐ வர்க்டு, நான் வந்து வேலை பார்த்தேன். ஐ வர்க்டு, நான் வேலை பார்த்தேன். பாஸ்ட் கண்டினியூவஸ்ல வரப்போ ஐ வாஸ் வர்க்கிங், நான் வந்து என்ன பண்ணேன் அந்த டைம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் அங்க இருந்து அவன் வந்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வந்துகிட்டு இருந்தான் அப்படின்றப்போ he was coming அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா, he was coming. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம past continuous tense யூஸ் பண்ணுவோம். continuous during period, அதாவது ராம் was studying all day, அதாவது ஒரு பீரியட் வந்து கண்டினியூவஸா நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம past continuous யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அப்போ ராம் was studying all day, ராம் வந்து என்ன பண்ணான், எல்லா நாளும் படிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. நம்ம பாஸ்ட்ல முடிஞ்ச விஷயத்த சொல்றோம், கண்டினியூவஸா நடந்த விஷயத்த சொல்றோம். அப்போ ராம் was studying all day சொல்றோம். இதுல ராம் அப்படின்றது சப்ஜெக்ட்ல வருது, was studying அப்படின்றது வந்து வெர்ப்ல வருது. சோ இது வந்து வெர்ப்ல வருது. அடுத்தது பாக்குறது டியூரிங் மூமெண்ட், அதாவது கண்டினியூயிங் டியூரிங் மூமெண்ட் அப்படின்றப்போ ஒரு விஷயம் வந்து அந்த மூமெண்ட்ல கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து சொல்றது. அதாவது என் ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வந்தப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. at 10 PM I was sleeping, என் ஃப்ரெண்டு வந்தான் என்னைய பாக்கிறதுக்கு, பட் ஆனா அந்த டைம்ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், தூங்கிட்டு இருந்தேன். அது வந்து பாஸ்ட் முடிஞ்ச விஷயமா, பாஸ்ட்ல கண்டினியூஸா நடந்த விஷயம். சோ அப்படின்றப்போ at 10 PM 10 மணிக்கு என் ஃப்ரெண்டு வந்தான், I was sleeping, அவன் 10 மணிக்கு வந்தப்போ நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்போ இதுல வந்து was sleeping அப்படின்றது verb. ஓகேங்களா. அடுத்தது when interrupted,
அதாவது கண்டினியூயிங் when interrupted அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது கூடவே இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்லுவோம் இல்லையா? அதாவது கண்டினியூஸா நடந்துட்டு இருந்த விஷயத்தோட முடிஞ்சு போன ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றது. பாஸ்ட் கண்டினியூஸோட பாஸ்ட் சிம்பிளையும் நம்ம சேர்த்து சொல்றதுக்கும் இந்த டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? they were having dinner. அவங்க எல்லாரும் டின்னருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. they were having dinner when we arrived. அவங்க எல்லாரும் வந்து டின்னருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ நாங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? அப்போ they were having dinner when we arrived. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? டின்னர் சாப்பிட்டு இருந்தப்போ நாங்க அந்த இடத்துக்கு போனோம். அப்போ இந்த இடத்துல were havingங்கிறது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், we arrived அப்படின்றது பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். சோ இது ரெண்டையும் சேர்த்து சொல்றதுதான் interrupted அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு நாம பாஸ்ட் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். அடுத்து பிளானிங் ஆக்ஷன். ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணுவோம் இல்லையா? பாஸ்ட்ல நடக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணிருப்போம், பட் ஆனா அந்த விஷயம் நடந்திருக்காது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவுட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருப்போம், பட் ஆனா அது நம்மளால பண்ண முடியாது. சோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். எப்படி அப்படின்னா ஐ வாஸ் பிளானிங் டு கால் ராம். நான் வந்து ராம்க்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், பட் ஐ டிட் நாட் ஹேவ் டைம். ஆனா எனக்கு பண்றதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? ஐ வாஸ் பிளானிங் டு கால் ராம் பட் ஐ டிடன்ட் ஹேவ் டைம். நான் கால் பண்ணணும்னு நினைச்சேன், பட் ஆனா எனக்கு டைம் கிடைக்கல. சேம் அதே தான், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போலாம்னு நினைச்சேன், பட் ஆனா அதுக்கும் டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நாம யூஸ் பண்ணுவோம். அடுத்து பொலைட் ரிக்வெஸ்ட். அதாவது ரிக்வெஸ்ட் ஒரு இடத்துல பொலைட்டா ரிக்வெஸ்ட் நம்ம கேட்கறதுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது ஐ வாஸ் wondering if you could help me. நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களுக்கும், அதாவது பொலைட்டான ரிக்வெஸ்டா கேட்கறதுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை நாம யூஸ் பண்ணலாம். ஐ வாஸ் wondering, நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறோம் இல்லையா? ஐ வாஸ் wondering அப்படின்னா நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பொலைட் ரிக்வெஸ்ட் யூஸ் பண்ணலாம். சோ இப்போ நம்ம எங்கெங்க வந்து யூஸ் பண்ணலாம்ன்றத பார்த்தோம் இல்லையா? அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை கண்டினியூயிங் டியூரிங் பீரியட்க்கு யூஸ் பண்ணலாம், டியூரிங் மூமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்டரப்டட் ஒரு விஷயம் கண்டினியூஸா நடந்த விஷயத்தோட பாஸ்ட் சிம்பிள் டென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிளானிங் ஆக்ஷன், அதாவது முன்னாடியே நடக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணிருப்போம் இல்லையா ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷனுக்காகவும் நம்ம பாஸ்ட் கண்டினியூஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பொலைட் ரிக்வெஸ்ட், ஒரு பொலைட்டான ஒரு ரிக்வெஸ்ட் கேட்கறதுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸை நாம யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னா நம்ம எமோஷனல் மூலியமாகவும் மைண்ட் மூலியமாகவும் பேசுற விஷயங்கள் சொல்ற விஷயங்களை வந்துட்டு நம்ம ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நார்மலா இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் வெர்ப்ன்றது ரெண்டா இருக்கு. ஒன்னு வந்து ஆக்ஷன் வெர்ப், இன்னொன்னு ஸ்டேட்டிவ் வெர்ப். ஆக்ஷன் வெர்ப் அப்படின்னா பிளேயிங், ரன்னிங், ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆக்ஷன் வெர்ப்னு சொல்லுவோம். ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்றப்போ எக்ஸ்பிரஷன், நம்மளோட எமோஷனல் ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல நான் யோசிச்சேன், நான் திங்க் பண்ணேன்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து ஸ்டேட்டிவ் வெர்ப்ல வரும். அதுக்கு அந்த ஸ்டேட்டிவ் வெர்ப் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம், ஆனா அதை வந்து நம்ம பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்க்கு நாம யூஸ் பண்ணுவோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்டிவ் வெர்ப்னா எமோஷனல்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஃபீலிங்னு சொல்லிட்டேன் இல்லையா? சோ ஐ வாஸ் நோவிங் ஹர் ஃபார் மெனி இயர்ஸ். எனக்கு அவளை முன்னாடியே தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும், எனக்கு அவளை ரொம்ப வருஷமா தெரியும் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருமா? கிடையாது. இது வந்து பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ்ல வரும். அடுத்தது they were owning a big house. அவங்க வந்து ஒரு பெரிய வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம், பட் ஆனா இங்க owning அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? இதுவும் தப்பான சென்டென்ஸ். அடுத்து she was needing to catch her flight. அவ வந்து ஃளைட்ட பிடிக்கிறது அவளுக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது வந்து பாஸ்ட் இல்லையா? பட் ஆனா நீடிங்கிறது வராது. சோ ராம் வாஸ் ஹேட்டிங் ஸ்பைடர். அதாவது ஸ்பைடரை வந்து ராம் வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணான், ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துக்கும் நம்ம present continuous tense யூஸ் பண்ண மாட்டோம். லாஸ்ட் ஒன், he was having a computer அப்படின்றது அவ வந்து கம்ப்யூட்டர் வாங்கினா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ கம்ப்யூட்டர் வாங்கினா அப்படின்றது present continuousல வருமா? வராது. சோ இதுவும் தப்பான சென்டென்ஸ். இத வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னா, இதுல ஐ வாஸ் நோவிங் இருக்கு, பட் நான் சொல்லிட்டேன் இல்லையா, எமோஷனலாவோ இல்ல மைண்ட் விஷயமாவோ சொன்னோம் அப்படின்னா அது present
கண்டினியூஸ்ல பாஸ்ட் கண்டினியூஸ்ல வராது. சோ knowing அப்படின்றது பதிலா know அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். அப்போ I was know her for many years. எனக்கு அவளை ரொம்ப வருஷமா தெரியும். They were own a big house அப்படின்றது தான் சென்டென்ஸ். அப்போ warning அப்படின்னு இருக்கு, அது தப்பு. சோ அதுக்கு பதிலா own அப்படின்னு சொல்லிட்டு போடும். They were own a big house. அவங்க வந்து பெரிய ஹவுஸ்க்கு முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. She was needing to catch her flight. இங்க need அப்படின்றது ஒரு தேவை, அவளோட தேவையா இருக்கு அந்த இடத்துல. சோ அப்படின்றப்போ நீடிங் வராது, அந்த இடத்துல நம்ம need தான் யூஸ் பண்ணுவோம். சோ she was need to catch her flight. அவளுக்கு flight பிடிக்கிறது ரொம்ப தேவையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. Ram was hating spider. அதாவது ஸ்பைடரை வந்து ஹேட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லையா. அவன் வந்து ஸ்பைடர் என்ன பண்ணிட்டான், ஹர்ட் பண்ணிட்டான். அப்போ ஹர்ட்டிங் அப்படின்றது வந்து நார்மலா பாஸ்ட் கண்டினியூஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது வந்து எமோஷனல் மூலியமா வரக்கூடியது. சோ அப்போ she was had, அவன் வந்து கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு she was had spiders அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். அடுத்தது he was having a computer இருக்கு. அவன் வந்து கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்றப்போ அது வந்து பாஸ்ட் having அப்படின்றது வந்து வராது. நார்மலாவே பாஸ்ட் சிம்பிள்ல நம்ம have யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ he was have a computer அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ் மேக்கிங். சோ அதே இதுல இப்போ he was having a party அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்ம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா he was having a party அப்படின்றப்போ அவன் வந்து ஒரு பார்ட்டி அட்டெண்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி விஷயங்களுக்கு having யூஸ் பண்ணலாம். பட் ஆனா ஒரு பொருளையோ இல்ல ஒரு திங்ஸையோ நம்ம வச்சிருக்கோம் வாங்கியிருக்கோம் சொல்றப்போ have தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டேட்டிவ் வெர்ப்னா என்ன, அது எங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கறதை இப்போ நம்ம பார்க்கலாம். நார்மலாவே பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு இல்லையா. சப்ஜெக்ட் to be verb plus verb plus ing. அப்போ to be அப்படின்றது வந்து be form verb அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த பாஸ்ட் கண்டினியூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம be form verb வந்து ரெண்டு யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து was, இன்னொன்னு were. wasன்றது வந்து நம்ம I, he, she, it அப்படின்னு வர இடங்கள்ல வந்து was யூஸ் பண்ணுவோம். அதே டைம்ல you, we, they அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம were வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அப்போ இப்போ நம்ம சென்டென்ஸ் ஒன்னு பார்க்கலாம். He was cooking yesterday. அவன் வந்து நேத்து வந்து அவன் குக் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. அப்போ he was cooking அப்படின்றதுல heன்றது சப்ஜெக்ட், was அப்படின்றது ஹெல்பிங் verb, be form helping verb, cooking அப்படின்றது verb. ஓகேங்களா. சோ அதே மாதிரி நம்ம he she யூஸ் பண்ணதுனால was யூஸ் பண்ணிருக்கோம். இதுவே they were working. இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம், they were working, அவங்க எல்லாரும் work பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா. அது பாஸ்ட் கண்டினியூஸ் இல்லையா, work பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றப்போ they were working அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லலாம். ஓகே गाइस, நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பாசிட்டிவ் இருந்தா எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். நெகட்டிவ் மீன்ஸ் தெரியாது, முடியாது, செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்குதான் நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெகட்டிவ்ன்றப்ப நம்ம நாட் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா. அப்போ நார்மலா பாஸ்ட் கண்டினியூஸோட பேசிக் ஃபார்மேட் என்ன, சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வெர்ப் பிளஸ் வெர்போட ing சேர்ப்போம். இங்க வந்து ஹெல்பிங் வெர்போட நாட் நம்ம வந்து சேர்த்துக்கிறதா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் I, he, she, it வந்துச்சுன்னா was not யூஸ் பண்ணும். you, we, they வந்துச்சு அப்படின்னா were not யூஸ் பண்ணும். இதுவே நம்ம கண்ட்ராக்ஷன்ல சொல்றப்போ wasn't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதே மாதிரி were not அப்படின்றத weren't அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல it அப்படின்ற சவுண்ட் வந்து ரொம்பவே கண்டிப்பா தேவைப்படக்கூடிய சவுண்ட். அது இல்ல அப்படின்னா அந்த இதுக்கோட மீனிங்கே யூஸ்லெஸ்ஸா போயிடும். சோ சொல்றப்போ wasn't, weren't அப்படிதான் நம்ம சொல்லி யூஸ் பண்ணணும். இதுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். he was not working. அவன் வந்து work பண்ணல, அவன் வந்து work பண்ணல. பாஸ்ட் கண்டினியூஸ்ல அவன் வந்து work பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ was not அப்படின்றத கண்ட்ராக்ஷன்ல யூஸ் பண்றப்போ he wasn't working, அவன் வந்து work பண்ணல. அதே மாதிரி நம்ம வேர்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். we were not working, நாங்க எல்லாருமே work பண்ணல. அப்போ we were not
working அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம இங்க நாட்டுக்கு பதிலா weren't அப்படின்னு சொல்லிட்டு கன்ட்ராக்ஷன் யூஸ் பண்றோம். இதுதான் நெகட்டிவ் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் நாட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒண்ணு. பாஸ்ட் கண்டினியூவஸா இருக்கிறதுனால அந்த இடத்துல was and wereன்றத போட்டு நெகட்டிவ் ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். was and were தான் இதுல ஹெல்பிங் வேர்ட். ஓகே கைஸ், நம்ம நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத பார்த்தோம். இப்போ क्वेश्चंस எப்படி வந்து பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கு ஆன்சர் பண்றதா இருக்கட்டும் இல்ல क्वेश्चनिंग கேக்குறதா இருக்கட்டும் எப்படி நாம யூஸ் பண்றதுன்னு இப்போ நாம பார்க்கலாம். அப்போ he she it I வந்துச்சு அப்படினா was யூஸ் பண்ணுவோம் இல்லையா? சோ அப்போ was working அப்படின்றப்போ question tag தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ அப்போ நம்ம வந்து நார்மலா when where how much how அந்த மாதிரி questions tag யூஸ் பண்ணி questions கேட்கலாம். சோ நம்ம இப்போ என்ன கேட்க போறோம் அப்படினா இப்போ ஒரு question எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். when he was working அவன் எப்ப வர்க் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கிறத கேக்குறோம் இல்லையா? அவன் எப்ப வர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ when he was working. அடுத்து அதே மாதிரி where he were working அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி how அப்படின்னு போட்டு யூஸ் பண்றப்போ how he was working அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி வேலை பார்த்தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம் இல்லையா? அப்போ how அந்த மாதிரி क्वेश्चंसக்கு நம்ம क्वेश्चनिंग யூஸ் பண்ணி கேட்போம். அப்போ क्वेश्चन டேக் பொறுத்த வரைக்கும் क्वेश्चंसா இருந்தாலும் சரி when where how much இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம யூஸ் பண்ணி கேக்குறப்போ क्वेश्चंस டேக்ல working அதாவது past continuous அப்படின்றப்போ அதோட பேஸ் ஃபார்மோட ing சேர்த்து தான் நாம யூஸ் பண்ணுவோம். ஓகே गाइस, இப்போ நம்ம பார்த்த பாசிட்டிவ் நெகட்டிவ் क्वेश्चनिंग எப்படி ஆன்சர் பண்றது எப்படி क्वेश्चन கேக்குறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் நாம பார்க்கலாம். ஓகே गाइस, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது क्वेश्चनिंग. சோ क्वेश्चनिंग பொறுத்த வரைக்கும் was அப்படிங்கறத நம்ம क्वेश्चनல கேக்குறப்போ ஆன்சர்லயும் wasஓ இல்ல வேறோ கண்டிப்பா வரணும். அது எப்படி அப்படிங்கறத இப்போ நாம பார்க்கலாம். was he playing video game? அவன் வந்து வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம was he அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்போ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றப்போ yes he was அவன் விளையாண்டுட்டு இருக்கான். ஆமா அவன் விளையாண்டுட்டு இருக்கான். yes he was அப்படின்னு யூஸ் பண்றப்போ no contraction நம்ம வந்து contraction எதுவும் யூஸ் பண்றது கிடையாது. அதே சேம் வந்து அவன் வந்து விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ்ல சொல்றோம் இல்லையா? no he wasn't அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ நம்ம இந்த இடத்துல contraction யூஸ் பண்றோம். அடுத்தது when they studying for the test அவங்க எல்லாரும் டெஸ்ட்க்கு படிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறோம் இல்லையா? சோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்? yes they were அவங்க வந்து படிச்சிட்டு இருக்காங்க. ஆமா அவங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல no contraction. அடுத்தது no they were not அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்றப்போ இல்ல அவங்க படிச்சிட்டே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அப்போ no they were not அப்படின்றப்போ நம்ம contraction யூஸ் பண்ணி no they weren't அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். Okay guys, this is the last part of this video. இந்த வீடியோ தான் இதோட லாஸ்ட் திங் வந்து இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகேங்களா? என்னோட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் பண்ணுங்க. I am learning அப்படின்னு இருக்கு இல்லையா? I am learning அப்படின்றது present continuously இருக்கு. சோ இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல இருக்கு. இத வந்து நீங்க past continuous-ஆ மாத்தணும். எப்படி மாத்தலாம்? I am அப்படின்றதுக்கு பதிலா I was learning. it was அப்படினா அது past continuous. we are writing இருக்கு. அப்போ இத வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? we was writing. அடுத்து they are reading அப்படினா are வந்திருக்கு இல்லையா? சோ they are நம்ம நார்மலா they வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? were யூஸ் பண்ணுவோம். அப்போ they were reading. So this is the answer. அடுத்து வந்துட்டு not அதாவது ஆல்ரெடி இது வந்து பாசிட்டிவ் past continuous இருக்கு. இத வந்து நம்ம நெகட்டிவ்க்கு மாத்த போறோம். அதாவது நெகட்டிவ்க்கு மாத்த போறோம். he was writing அப்படின்னு இருக்கு. இத நெகட்டிவ்ல சொல்றப்ப நம்ம எப்படி சொல்லுவோம்? he wasn't writing அவன் எழுதல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது they were writing இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? they weren't working அவங்க எல்லாரும் work பண்ண கிடையாது அப்படின்னு சொல்றப்போ நெகட்டிவ் not போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது questions எப்படி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். he was going to work going to work அப்படிங்கிறது இல்லையா? சோ அப்போ நம்ம where போட்டுக்கலாம்.
கொஸ்டின் டாக்ஸ்க்கு W1H யூஸ் பண்ணுவோம் இல்லையா, where, when, why, who, was அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற டைமிங்ல he was going க்கு நம்ம where போட்டுக்கலாம். அப்போ என்ன போடலாம், where he was going, அவன் எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லையா, where he was going. அடுத்தது she was doing her homework, அவ வந்து ஹோம்வொர்க் பண்ண போறா அப்படின்றதுக்கு where பதிலா நம்ம இங்க when போட்டுக்கலாம். அப்போ when she was doing her homework, என்னைக்கு அவ அவளோட ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேக்குறோம் இல்லையா, when she was doing her homework, என்னைக்கு அவ அவளோட ஹோம்வொர்க்க கம்ப்ளீட் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம क्वेश्चन கேக்குறோம் இல்லையா. சோ அதுக்கு நம்ம இங்க when she was அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். questioning அதாவது பாசிட்டிவ்ல இருக்கப்போ பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறத பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தணும். அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ்ன்றப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் இருக்கிறத நெகட்டிவ் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு மாத்திருக்கோம். அடுத்து क्वेश्चनिंग பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கு, பாஸ்ட் கண்டினியூஸ்ல இருக்கிறதுல எப்படி क्वेश्चनिंग கேக்குறதுன்றத பார்த்தோம். ஓகே गाइस, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கிளியரா பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ गाइस, இந்த மாதிரி வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.